சுவாமிநாதன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க திரைப்படம்? இங்க திரைப்படம் தான் அரசியலோடு பின்னி பிணைந்தது. இன்னைக்கு 2 திரைப்படம், அதை ஒட்டி 2026 தேர்தல் கணக்குகள்லாம் பேசப்படுது. மோடி, ராகுல், விஜய், பராசக்தி படக்குழு, ஜனநாயகம், இதெல்லாம் இந்த புள்ளிகளை இணைக்கிறப்ப உங்களுக்கு என்ன கோணம் கிடைக்குது? முதல்ல மிக மிக முக்கியமா சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படம் அது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்த 100வது படம் இது. இதுதான் பராசக்தி குழுவினர் முதல்ல சொன்ன பெருமிதமா சொன்ன முதல் விஷயம். 2வது இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம். இவர்கள் எல்லாரையும் அழைத்திருக்காங்க அப்படிங்கிறது தனித்தனியா இந்த நடிகர்களுக்கு வந்த அழைப்பு நிச்சயமா இல்ல. பொதுவா ஒரு திரைப்படங்கள் திரையரங்களை வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிறப்ப அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக அனுப்பப்பட்டால், யாராவது அழைக்கப்பட்டால், படம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டால் தயாரிப்பு நிறுவனம் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் குழுவாக போவாங்க. இல்லைன்னா தனிப்பட்ட நடிகர்களுக்கு வரக்கூடிய அழைப்பா தான் அது இருக்கும். இது ஒட்டுமொத்தமா இசையமைப்பாளர் போயிருக்காரு, அந்த படத்துல வில்லனாக நடித்த ரவிமோகன் போயிருக்காரு, ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா அந்த படத்தினுடைய நாயகன் சிவகார்த்திகேயன் போயிருக்காரு. அப்ப இது முழுக்க அந்த பட தயாரிப்பு நிறுவனம் கொடுத்த ஒப்புதலுடைய அடிப்படையில் மட்டும்தான் போக முடியும். ஒன்று. இரண்டாவது, அந்த படத்தை தயாரித்த நிறுவனமே ரெட் ஜெயிண்ட் மூவிஸ், இன்பன் உதயநிதி அவர்கள் வழங்கும் தான் முதல்ல போடுறாங்க. அப்ப இதுல பாஜகவுக்கு பெரிய லாபம் இருக்கு சார். முதல்ல பாஜகவுக்கு என்ன லாபம்னா, ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்விட்டர் ராகுல் காந்தி அவர்கள் போடுறார். அவர் போடுறப்ப தமிழகத்தினுடைய தமிழ் மொழியினுடைய கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு போடுறார். அப்ப கருத்துரிமைக்கு எதிரான சவால் அப்படின்னு அது புரிந்து கொள்ளப்படுது. ஆனா பாருங்க, இந்திக்கு எதிராக ஒரு படம் எடுத்து வைத்த போது கூட அந்த படத்துக்கு நாங்க தணிக்கை சான்றிதழ் கொடுத்துட்டோம், அந்த படத்தை ஓடவும் செய்துட்டு இருக்கு, அந்த படத்துல நடித்த கலைஞர்களை நாங்க பொங்கல் விழாவுக்கும் அழைக்கிறோம். அப்ப நாங்க எவ்வளவு பெரிய ஒரு கருத்துரிமை சுதந்திரம் உள்ளவங்க அப்படிங்கிற விதமா ஒரு குறியீடா பராசக்தியை அவர்கள் அழைக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள் கொடுத்திலிருந்து வந்த அந்த தயாரிப்பு நிறுவனம் அதை எப்படி அனுமதித்தார்கள் என்கிற இடமே பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. அது உண்மையிலேயே கருத்துரிமை என்கிற அடிப்படையில ஒரு பக்கம் ட்வீட் போடுறாங்க, ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க, இன்னொரு பக்கத்துல தங்களுடைய படம் என்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு வியாபார நோக்கம். அதுல முழுக்க பச்சையாக சொன்ன வியாபார நோக்கம் தான். நீங்க படம் இந்திய எதிர்ப்பு படம் பேசுது, அன்றைக்கு இருந்து 1960களின் மாணவர் போராட்டத்தை பேசுன்னு வீதி வீதியா யாரும் திரைகட்டி இலவசமா காட்டல, திரையரங்களை டிக்கெட் கொடுத்தா பாக்குறோம். அப்ப இது படத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூடுதல் ப்ரமோஷன் என்கிறது வியாபாரம் ஒரு நிலை என்கிற நிலையிலும், அரசியல் என்பது இன்னொரு நிலையாகவும் பிரித்து பார்த்ததனுடைய வெளிப்பாடா இது இருக்கு. இதுல எல்லாமே அதுவும் தேர்தலை ஒட்டி வரப்ப எல்லா கணக்குகள் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட நீங்க பிரியன் கோணத்தை ஒத்துதான் நீங்க வரீங்க. படக்குழுவினருக்கு தான் அழைப்பு வந்திருக்கு, கட்டாயம் தயாரிப்பு நிறுவனத்தோட பேசிட்டு போயிருக்க முடியாதுன்னு. நேற்று தான் ராகுல் நேரடியா சவால் விடுறார். மோடி அவர்களை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவராக சித்தரிக்கிறார். உங்களோட நான் களமாறுறதுக்கு தயார்ன்றப்ப திமுக தயாரிச்சதுன்னு இப்ப பிரியன் சார்லாம் இப்ப திமுகன்னா அதை சார்ந்த நிறுவனம்னு சொல்கிற போது கிட்டத்தட்ட அது பிரதமருக்கு கிடைச்ச அங்கீகாரமா ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? இது கிட்டத்தட்ட காங்கிரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு லாபமாகவும் போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இது பாஜகவுக்கு லாபம் தான். சரியான இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை முன்வைத்து கருத்துரிமை இல்ல, அவங்ககிட்ட கருத்து சுதந்திரம் இல்ல, பாஜக தணிக்கை வாரியத்தை தன்னோட கைப்பாவியா பயன்படுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்துல எந்த படத்துக்கு தணிக்கை வாரியம் பல கட்டு வைத்ததோ அந்த படத்தை சேர்ந்த படக்குழுவினரே பொங்கல் விழால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு கலந்து கொள்றாங்கன்னா அது என்ன வகையான செய்தியை கடத்தும் முதல்ல மக்கள் கிட்ட? அது என்னவா? இதான் முக்கியமான கேள்வி. நான் ஜீவாட்ட வந்துட்டே உங்கள்கிட்ட வரேன். 2 விஷயம். பிரியன் சுவாமிநாதன் சொல்றது, ராகுல் தீவிரமா களமாடிட்டு இருக்கிறார், நீங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு, கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கீங்க. அங்க நடக்கிறது தமிழ் பண்பாட்டு விழா, அதுக்கு இந்த குழுவினர் போறாங்க, அது சார்ந்த மினிஸ்ட்ரி தான் அழைக்குதுன்னா போயிருக்க கூடாதுன்ற இடத்துக்கு தான் நகர்றாங்களோ? போயிருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். சிவகார்த்திகேயனோ யாரோ போயிருக்க கூடாது, அவர்கள்ட்ட அந்த தமிழ் உணர்வு எந்த உணர்வு கிடையாது. இல்ல, நீங்க நடிகரெல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க. பிரியனும் சுவாமிநாதன் சொல்றது அந்த நிறுவனம் தயாரிப்பு நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனம்ங்கிற அடிப்படையில் அவங்க போயிருக்காங்களா? அப்படி எதுவும் செய்தி வந்திருக்கா? தயாரிப்பு நிறுவனமாவோ தயாரிப்பாளராவோ யாரும் போயிருக்காங்களா? அந்த 2 நடிகர்கள் அவங்க படத்தினுடைய கதாநாயகன் வில்லன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னால அது அவங்க தான் போறாங்களே ஒழிய தயாரிப்பு நிறுவனமா அவங்க போயிருக்காங்க. நம்ம சுவாமிநாதன் இல்லாத ஒன்னை இட்டு கட்டி நம்ம பாக்குறோமான்ற கோணமும் இருக்கே ஜீவா சொல்றதுல. அது நடிகருக்கு அழைப்பு, தயாரிப்பு நிறுவனத்தை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ஜீவா கேட்கிறாரு. சார், இதுதான் சார் முக்கியமான இடம்னு பாக்குறேன். கமலஹாசன் அவர்கள் அண்மையில ஒரு அறிக்கை வெளியிட்டார் சார். அந்த அறிக்கையில இந்த படக்குழுவை பாராட்டி இருந்தார். அந்த முதல் பக்தியில அந்த பாராவனுடைய தொடக்கத்துல படத்தை தயாரித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாரு.
கீழ்பத்தியில போனா போட்டுன்னு படத்தினுடைய இயக்குனர் நடிகர்கள் எல்லாம் பின்குறிப்பு இவர்களையும் பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு இடைவெளி விட்டு கீழே பாராட்டுறேன். இதுதான் தமிழ் சினிமால இன்னைக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதையாக இருக்கு. அப்ப அரசியல் ரீதியா அந்த தயாரிப்பு நிறுவனம் பெரியதா, அந்த படத்தில் நடித்தவர்கள் பெரியவர்களா என்பதற்கு இது பதில் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்று, கமலஹாசன் அவருடைய அந்த பத்திரிகை குறிப்பை எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல தயாரிப்பு நிறுவனத்தை பாராட்டியிருப்பாரு, கீழே ஒரு இடைவெளி விட்டு அதுக்கு கீழே தான் போனா போட்டுன்னு பாராட்டுற மாதிரி ஒரு துண்டு சீட்ல எழுதுற மாதிரி கீழே கடைசியா பாராட்டியிருப்பாரு இயக்குநர்கள் நடிகர்களை. இன்னொன்று சார், சிவகார்த்திகேயன் அவர்கள் போனதுல ஜீவானனுடைய கருத்துல நான் உடன்படுறேன், மறுக்கல. அதே நேரத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் போனதுல அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். முதல்ல இப்ப சிவகார்த்திகேயன் போன்ற இளம் நடிகர்கள் அதை பேச மாட்டாங்க பெருசா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் கல்வி திருவிழான்னு நீங்க கல்வி விழால சிவகார்த்திகேயனை கெஸ்டா வைக்கிறீங்க. அப்ப அவருக்கு பராசக்தி போன்ற படம் வருகிற பொழுது இயல்பாகவே பாஜக அழைச்சா ஐயோ நம்ம அந்த பக்கமும் போயிடணும், இல்லைன்னா நமக்கு ஏதாவது முத்திரை குத்திடுவாங்களோ என்கிற ஒரு அச்சம் வருது. இந்த இடம் தான் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு ஆபத்தான இடம் அப்படின்னு நான் பாக்குறேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பக்கம் கல்வி திருவிழாலையும் இருக்கிறார், அறிவு திருவிழாலையும் கலந்துக்கிறார், தமிழக அரசையும் பாராட்டுறாரு, மோடி அவர்கள் பொங்கல் வைத்தாலும் பாராட்டுறார், அவர்கள் பெருமாள் வேஷத்திலும் நடிக்க தயாராக இருப்பாங்க, பெரியார் வேஷத்திலும். நீங்க சொல்வது அமரன் படம் வந்த போது அந்த படத்துக்கு எதிரான விமர்சனங்களுமே இருந்தது. அது கிட்டத்தட்ட பாஜகவோட கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமான படம்லாம் பார்க்கப்பட்டது. நம்ம நடிகர்களை அதை பிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த டிபேட்ன்றது நீங்க தயாரிப்பு நிறுவனம்ன்ற இடத்தில் நம்ம அதை அரசியலா பார்க்க முடியுமான்றதுதான் ஜீவா கேட்ட கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது பாஜக விரிச்ச வலையில கிட்டத்தட்ட திமுக வந்த மாதிரி ஒரு தன்மை சொல்றீங்களா, அப்படி பார்க்க வேண்டான்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்குதான் நான் சொல்றேன் சார். கமலஹாசன் அவருடைய அறிக்கை அதற்கு ஒரு உதாரணம். தயாரிப்பு நிறுவனத்தை தான் முதல்ல பாராட்டுறாங்க. அப்ப ஒரு அரசியல்வாதி, நீங்க மக்கள் அரசியல்வாதி நம்ம பாகுபடுத்தினாலே படத்தை யார் தயாரித்திருக்கிறா? ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம். அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நடித்தவர்கள் மோடி அவர்களுடைய பொங்கல் விழால கலந்துக்கிறாங்க. இப்படிதானே மக்கள் கிட்ட காங்கிரஸ்காரங்களே சுவாமிநாதன் சொல்ல மாதிரி காங்கிரஸ்காரங்களுக்கே அப்படி ஒரு எண்ணம் வராது. அப்ப ராகுல் தீவிரமா எதிர்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றப்ப அதில் சம்பந்தப்பட்டிருக்க பராசக்தி பட குழுவினர் எப்படி அங்க போக முடியும்? ஒரு தார்மீக எதிர்ப்போட விலகி இருந்திருக்கலாம்ன்றதை கமலஹாசன் அவர்களுடைய முன்னுதாரணமா நம்ம பத்திரிகையாளர் சுவாமிநாதன் சொல்றாரு. கமலஹாசனுக்கு அந்த நிறுவனம் தேவையா இருக்கு சார், கமலஹாசனுக்கு அந்த நிறுவனத்தை பாராட்ட வேண்டியது தேவையா இருக்கு. அது கமலஹாசனுடைய கருத்து. சிவகார்த்தியன் மோடி கூப்பிட்டுருக்காரு, மோடிக்கு விஜயும் தேவை, சிவகார்த்தியனும் தேவை, அஜித்தும் தேவை. அவங்களுக்கு சினிமா கோடம்பாக்கத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு எதிர்காலங்கிறது. பாஜக அதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. வேற யாரை வச்சு தமிழ்நாட்டில் இங்க நீங்க அவங்களுக்கு எல்லாரும் தேவை. கண்டிப்பா இங்க செலிபிரிட்டியா இருக்கிறவங்க, குழந்தைகள், பெண்கள், அந்த அரசியலற்ற கூட்டத்துக்கு யாரெல்லாம் ரசிகரா விரும்புறாங்களோ அந்த ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய விஜயும் தேவை, அஜித்தும் தேவை, சிவகார்த்தியனும் தேவை, தனுஷும் தேவை. அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சார், இப்ப நடிகர்களுக்கும் கொள்கை கிடையாது, அவங்களுக்கு இல்ல சார். ஆனா என்ன செய்தி, பராசக்தி படத்துக்கு பாஜக அவ்வளவு கடுமை காட்டல் என்ற பேர் வராது இல்ல கலந்து கொண்டதன் மூலம். அப்படி ஒரு செய்தி போறது சரியா? அப்படி ஒரு செய்தி பரவுமா இருக்கும். ஆனா இதை நம்ம நேரடியா படம் எடுத்தவங்களோட சொல்ல முடியாதுங்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படமே காங்கிரஸ் எதிர்ப்பு இல்ல. படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, என் பேரை வருவான்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. அப்போ 65ல இந்திய திணிச்சவனுக்கான படம் இல்ல. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லிட்டு, இன்னைக்கு யார் இந்திய திணிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கும் செய்தி உண்டுன்னு சொல்லி தான் கிளைமேக்ஸ்ல உண்டு, என் பேரை ஒருத்தவனை அடிக்க வருவான்னு சொல்லி தான் படம் அதோட முடியுது. அப்போ மோடி அடிக்க நாங்க இருக்கோம் டயலாக் பேசின சிவகார்த்தின்னு இங்க அவரோட போய் பொங்கலையும் கரும்பி தின்னுகிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னமா சொல்ல வரீங்க? பாஜக பிரதமர் தான் அந்த வலையில விழுந்திருக்கிறார். எப்ப படமே உங்களுக்கு எதிரானதுதான், நீங்க அது தெரியாம கூப்பிட்டு பாராட்டிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? இந்திய திணிப்புல காங்கிரஸ் பாஜக வேறுபாடு இல்லை. காங்கிரஸோட 100 மடங்கு தானே பாஜக பண்ணுது. என்ன நடக்குதுன்றதுல ஜீவா அந்த அந்த நடிகர்கள் நடிகர்களுக்கோ இல்ல அந்த இசையமைப்பாளருக்கோ எந்த விதமான பார்ட்டி அஃபிலியேஷனும் இருக்காது. அவங்க ஒரு கலைஞர்களாக கூப்பிட்டதுக்கு போறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண நேரத்தில் சரி. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாடு அரசியலே ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு. ஆக்சுவலாக இதில் நீங்கள் எப்படி எந்த ஒரு அசைவுகளுமே பொலிட்டிக்கலாக தான் பார்க்கப்படும். ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு சொல்றாருல, என் பேரை பார்த்துப்பா அப்படின்றாருல, இன்னைக்கு காங்கிரஸை விட அதிகமாக இந்தியை திணிக்கிறது பாஜக. ஆமாம், காங்கிரஸை விட அதிகமாக இந்தியை மட்டும் திணிக்கல சார், சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல பாருங்க சமஸ்கிருதத்தில் போர்டு, திருச்சி ஏர்போர்ட்ல பாருங்க சமஸ்கிருதத்தில் போர்டு. எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்க இங்க? இதை சொன்னால் பல பேர் கோவம் வரும். இதெல்லாம் சொன்னா எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்க? எதுக்கு சமஸ்கிருதம் திணிக்கிறீங்க, எதுக்கு இந்தியை திணிக்கிறீங்க? கனிமொழியே கேட்டாங்க பார்லிமெண்ட்ல, என்னங்க இது எல்லா திட்டத்துக்கும் வாயில நுழையாத பேர் வச்சிருக்கீங்க, ஜி ராம்ஜிலாம் வைக்கிறீங்க, விபி விக்ஷித் பாரத் பிபி ஜி ராம்ஜிலாம் வைக்கிறீங்க, வாயிலே நுழைய மாட்டீங்க, ஃபுல்லா யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா 100 ரூபாய் கொடுக்கலாம். ஜீவா சொல்றது பிரியன்,
பாஜகவுக்கு எல்லா நடிகர்களும் தேவைப்படுறாங்க, பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, அப்படி ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இல்லாத நடிகர்கள்லாம் போயிருக்கிறாங்க. இது அதோட அப்படி புரிஞ்சுக்குங்கன்ற. அப்படி புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. நீங்க சாதாரண குக்கிராமத்தில் கூட போய் பாருங்க, நீங்க சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்கு, நீங்க சொல்ற அணில் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சோசியல் மீடியால, எப்படி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. தாவேகா தரப்புல என்ன போயிட்டு இருக்கு, தாவேகா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள்னே சொல்லுவாங்க, என்ன போயிட்டு இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். விஜய் ரசிகர்கள் என்ன போயிட்டு இருக்கு. பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ஜனநாயகம் முடக்கினாங்க நாங்க சொன்னோம்ல, அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிட்டு இல்ல. இன்னைக்கு அரசியல் முதிர்ச்சியாட்ட இல்ல, அது வேற விஷயம் சார். அந்த பாயிண்ட்க்கே போல என்னன்னா, அது முதிர்ச்சி அற்றதான்றது கேள்வி இல்ல, உருவாக்கி இருக்கின்றதா இங்க ஆக்சுவலா. இப்ப தாவேகா பாஜகவோட பி டீம்னு சொல்வது இல்ல, ஒரு தர்க்கம் இருக்குல்ல, அது முதிர்ச்சி அற்றதுன்னு சொல்ல முடியாது இல்ல. அதுக்கு ஏன்னா சில லாஜிக் இருக்கிற மாதிரி இதுக்கு சில லாஜிக், சேம் லாஜிக் தான் அது. அது நம்ம அப்படி தட்லீர முடியுமான்ற கேள்வி. இதுல ரவீந்திர துரைசாமி இதுல பராசக்தி குழுவினர் போயிருக்க கூடாதோ, அப்படி ஒரு கோணம் இருக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க போனதுல அவங்க கலைஞர்களா போறாங்க. கலைஞர்களுக்கு அரசியல் இல்ல, அவங்க நடிக்கிறாங்க. ஒரு பிரதமர் கூப்பிடுறாருன்னா தமிழ் விழான்னு அவங்க போறாங்க. அவங்களுக்கு இந்த அரசியல் இந்திய எதிர்ப்பு வெளியில என்னவா பார்க்கப்படும். தாவேகாவினர் என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து சீமானை தான் வந்து பார்த்தாரு சிவகார்த்திகேயன். சீமான் வந்து தேச துரோக எல்டிடி கூட தொடர்புடையவர் அதுன்னு சொல்லக்கூடிய போல்டா வந்து பார்த்தாரு. அது எந்த கட்டத்துல பார்த்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப உடனே அவரு அது வேற. இந்த கான்டெக்ஸ்ட்ல சார் 2 படம் வருது சார். 2 படத்துல ஒரு படத்துக்கு சென்சார் நெருக்கடி கொடுப்பதாக சொல்லப்படுது, ஒரு படத்துக்கு கட்டு கொடுத்தாலும் அவங்க அழைக்கப்படுறாங்க. ராகுல் தீவிரமா களமாடி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே பேசுறோம். அன்றைக்கு பேசினதை யாருமே சீமான் வந்து முக்கிய கட்சியா இல்ல, திமுக முக்கிய கட்சியா சென்சார் போர்ட்ல பவர்ஃபுல்லா இருந்தா அன்னைக்கு அது பேசப்படலாம். சீமான் பவர்ஃபுல்லா இல்ல. இதுக்கு எப்படி நீங்க உதாரணம் சொல்ல முடியும்? சீமான அவர் பார்த்தது போல்ட்னஸ். அது எந்த காலத்துல பார்த்தாருன்னா, மைக் படத்தை போட்டு உலக தமிழர் மத்தியில விஜய் ஒரு இமேஜ் பெறதுக்கு சீமானுக்கு சின்னத்தை போட்டாரு. அதுக்கு பிறகு விக்ரவாண்டி வரும்போது நடுநிலைன்னு போட்டாரு. நான் எங்க அண்ணனை பாப்பேன்னு போல்டா வந்து சீமான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவரை சிவகார்த்தியம் பார்த்தாரு. உடனே அவர் என்ன நாம் தமிழரா? சரி, சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி எத்தனை படத்துல வச்சிருக்கீங்க? இல்ல, நீங்க என்ன சீமான சொல்ல வரல. சிவகார்த்தியன் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் எல்லா மொழிக்கும் பொதுவான இல்ல நீங்க சொல்றதுல பராசக்தி படக்குழுவினரா போயிருந்தா எஸ் அதுல உள்ள பாயிண்ட சொல்றேன். ராகுலுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருந்து விஜய் ப்ரோமோட் பண்ணு நினைக்கும் போது, மோடிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருந்து சிவகார்த்தியனை ப்ரோமோட் பண்ணு அவர் நினைக்க கூடாது, நினைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பொதுவான இல்ல பிரியன் என்ன சொல்றாருன்னா, அமரன் படத்தில் நடித்த சிவகார்த்திகேயனை பிரதமர் பாராட்டுறாருன்னா அப்ப அது பெரிய டிஸ்பியூட் இல்ல. இன்னைக்கு பராசக்தி பட குழுவினர் போனதுதான் டிஸ்பியூட்ன்றாங்க. விஜய் படத்துக்கு ஆதரவாட்டு ட்வீட் போட்டு தமிழர்களுக்கு மோடி எதிரின்னு சொல்லும் போதுதான் நான் தமிழருக்கு எதிரி இல்லைன்னு அவர் விரும்புறார். அதுல யாருமே மாற்று கருத்து சொல்ல ஜீவா உட்பட. பராசக்தி குழுவினராக போனாங்களா, அது தவிர்த்திருக்க முடியுமான்றதுதான் பாயிண்ட். பராசக்தி குழுவுல ஹீரோ பொறுத்தவரை அவர் சீமானை பார்த்திருக்கிறாரு, ஒரு பிரேக் அமரனையும் பாராட்டி அமரனையும் நடிச்சிருக்கிறாரு, ஒரு பிரேக் எடுத்து பேசலாம். அனைவருக்கும் பொதுவானவர்.